அப்போ இதையெல்லாம் கிடைத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்? நீங்க தான் பெரிய தியாகிகளாச்சே. குழந்தைகளுக்காக அதிகம் செய்யக்கூடிய நபர்கள்ல முதல்ல வர்றது மீனராசி தான். கேட்கவா வேணும்? இந்த பக்கம் உங்களுக்கு சுக்கிரன் அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது குழந்தைகள் புத்திரஸ்தானத்துக்காக அவர்களுக்கு எல்லாரும் கிள்ளி கொடுக்கும் போது அள்ளி கொடுப்பதற்கு தயாராக வரக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். இதுல 3ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய விஷயம், ஒரு இடத்தை நாம் விற்பது, வாகனத்தை நாம் விற்பது, ஒரு பயணம், அதன் மூலம் ஆதாயம், கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன்ஸ், எழுத்து, டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் நமக்கு ஆதாயமாக வரும். அது நிலராசிங்கிறதுனால இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு ரிலாக்ஸ் பீரியட். மீனராசிக்காரர்களுக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் 7.5 சனியில நடு சனி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராசியிலேயே செவ்வாய், 2 மெலிஃபிக் பிளானட்ஸினுடைய கொலிஷன், நிறைய டென்ஷன், நிறைய பிரச்சனை, நிறைய தோல்வி, அவமானத்தில் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் குக்கர் எப்படி ஒரு வெந்துகிட்டு இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் மீனராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். வேணா அது வெளியில காமிச்சு கொள்ளாமல் யதார்த்தமாக இருப்பது போல் இவர்கள் தங்களை காண்பித்து கொண்டாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு சொல்லடையாவே சொல்வதை கேட்டிருக்கிறோம். கோச்சாரத்தில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 26 நாட்கள், அதாவது ஒரு மாத காலம்னு எடுத்துக்கலாம், சுக்கிரன் என்ற கிரகம் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிறது. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ஃபர்ட், ஒரு லக்ஸுரி, காதல், காமம், நாம் நினைத்த விஷயங்களை அடையக்கூடியது, அதாவது சுகபோகங்கள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே ஆதிபத்திய கிரகம் சுக்கிரன், சொந்த வீட்டில் ஆட்சி. இந்த சுக்கிரனை சாட்டர்ன் அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் தனது 3வது பார்வையால் பார்க்க போகிறார். இதுல என்னன்னா, சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யோகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். இந்த 2 கிரகமுமே பொருளணிக்கு ஒரு மாதிரியும் அருளணிக்கு வேற மாதிரியும் செயல்படுவார்கள். அப்போ பொருளணி ராசி லக்னங்களுக்கு இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். பார்வையினால் சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். நிறைய விஷயங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த சுக்கிரன் இளமை மாறாத தோற்றம், ஒரு வயதான நபராக இருந்தா கூட பார்த்தா ஒரு ஸ்டைலாக, ஒரு லுக்காக, ஒரு ட்ரெண்டிங்காக, ஒரு ஹாட்ஸ்பாட்டாக, ஒரு வைரலாக, அதுலேயுமே இந்த மீடியா, ஆர்ட்ஸு, வித்தைகள், இசை, மியூசிக்கு, நடனம், இந்த மாதிரி மாடலிங்னு இப்போ வரக்கூடிய நபர்களை சொல்லலாம். இந்த இன்ஸ்டாவில் வீடியோஸ் போடுறது, ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு ஈர்ப்பை, ஒரு அட்ராக்ஷனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இது எல்லாருக்கும் சுண்டி இழுக்குமான்னா ஒரு சிலவங்களுக்கு இருக்கவும் செய்வார். ஏன்னா அருளணி லக்னம் ராசிகளுக்கு இந்த சுக்கிரன் சில நேரத்தில் அவயோகங்களையும் கொடுப்பார். நிறைய பேருக்கு, அதாவது நாங்கள் ஏற்கனவே கெட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சில பேரை கொடுத்து கெடுப்பதற்கும் சில பேரை கெடுத்து கொடுப்பதற்கும் சுக்கிரன் தயாராக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார்? அதாவது இது ஒரு ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் நாங்கள் ஒரு சின்ன டூர் தான் சார் போயிட்டு வந்தோம், அந்த மெமரிஸ் எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது. நான் ஒரு நபரை சந்தித்தேன், அதில் ஏற்பட்ட அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வெகு நாட்களுக்கு எனக்கு தீனி போடு கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பரீட்சையைத்தான் எழுதினேன், நான் பாஸ் ஆன பொழுது
எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது, என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது அப்படின்னு நாம் சொல்றோம் அல்லவா. அதை போல் இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பீரியட். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்மை ஒரு உச்சத்துக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லும். இதில் யார் எங்கே கவனமாக இருக்கணும், யார் பணத்தை அள்ள போகிறார்கள், வெற்றியை அள்ள போகிறார்கள், வசதியை அள்ள போகிறார்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் 7.5 சனியில நடு சனி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராசியிலேயே செவ்வாய் 2 மெலிஃபிக் பிளானட்ஸினுடைய கொலிஷன். நிறைய டென்ஷன், நிறைய பிரச்சனை, நிறைய தோல்வி அவமானத்தில் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் குக்கர் எப்படி ஒரு வெந்துகிட்டு இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் மீனராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். வேணா அது வெளியில காமிச்சு கொள்ளாமல் யதார்த்தமாக இருப்பது போல் இவர்கள் தங்களை காண்பித்து கொண்டாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப இவங்க ராசியிலேயே உச்சமடையக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் சுபாவத்தில் மீனத்துக்கு அது பகை கிரகமாக இருந்தாலும் இதனுடைய 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானமாகத்தான் சொல்லப்படுகிறது. சுக்கிரன் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வெற்றியை கொடுப்பதாகவும், அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறும் பொழுது அஷ்டமம்னாவே கஷ்டத்தை கொடுப்பதாகவும் தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. முதல்ல உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன்கிறவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் மீனராசி லக்னத்துக்கு அவர் நட்பு கிரகம்ங்கிற வரிசையில் வருவதனால் 6ஆம் இடம் அரசாங்கம், அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய கடன், ஆதாயம், பேமெண்ட்டு, பெனிஃபிட், ஒர்க்கு, ஆர்டர், இந்த அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இது காலகட்டங்களில் உங்களுக்கு நட்சத்திராதிபதி சூரியன் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ இதையெல்லாம் கிடைத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள்? நீங்க தான் பெரிய தியாகிகளாச்சே. குழந்தைகளுக்காக அதிகம் செய்யக்கூடிய நபர்கள்ல முதல்ல வர்றது மீனராசி தான். கேட்கவா வேணும்? இந்த பக்கம் உங்களுக்கு சுக்கிரன் அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது குழந்தைகள் புத்திரஸ்தானத்துக்காக அவர்களுக்கு எல்லாரும் கிள்ளி கொடுக்கும் போது அள்ளி கொடுப்பதற்கு தயாராக வரக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். அவங்க ஒண்ணு கேட்டாங்க 9 வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்கள். அவர்களுடைய வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு, திருமணம், சுபகாரியம், இதற்கெல்லாம் ஏற்கனவே நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம பிரச்சனைகளையும் நம்ம கஷ்டத்தையும் நம்மளுடைய குழந்தைகள் சுமக்க கூடாதுங்கிறதற்காக பூரணமாக இறங்கி செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள். பிறகு சுக்கிரன் உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் நட்சத்திராதிபதி செவ்வாய் 2 வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் அது காலகட்டங்களில் உங்களுக்கு செவ்வாயே 2ஆம் வீட்டில் ஆட்சியாகவும் வந்து விடுவார். இது தனியார் உச்சக யோகமாக நாங்கள் வேறொரு காணொலியாக கொண்டு வருகிறோம். இருந்தாலும் உங்களுடைய பாக்கியத்துக்காக, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கடனை தீர்ப்பதற்காகவும் வெற்றிகளை ஏற்படுத்துவதற்காகவும் இது ஒரு ஃபவுண்டேஷனாக செயல்படும். இதுல 3ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய விஷயம் ஒரு இடத்தை நாம் விற்பது, வாகனத்தை நாம் விற்பது, ஒரு பயணம், அதன் மூலம் ஆதாயம், கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன்ஸ், எழுத்து, டாக்குமெண்டேஷன், இதெல்லாம் நமக்கு ஆதாயமாக வரும். அது நிலராசிங்கிறதுனால இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு ரிலாக்ஸ் பீரியட். இதில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடம் காமத்திரிகோணத்தில் வரும். சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும் பொழுது சாட்டானால் பார்க்கப்படும் பொழுது, சாட்டான் குறிகாட்டக்கூடிய கணவனை இழந்த, மனைவியை இழந்த நபர் ஒரு இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரொபோசலுக்கெல்லாம் வருவார்கள்ங்கிறது உங்களுக்கே துண்டாக தெரிந்துவிடும். இப்போ இது காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், பொதுவாக இந்த மாதிரி ஒரு புது நபர் வரும் பொழுது வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர்னு அப்படியே நாசுக்காக நவந்து கொண்டு வெளியே போவது. ஏன்னா நான் ப்ளஸ் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லாமல் மைனஸ் பாயிண்ட்ஸையும் சேர்த்து சொல்கிறேன். தேவையான ப்ளஸ் பாயிண்டை நீங்கள் மேலும் மேலும் உயர்த்தி கொள்ளுங்கள். ஏன்னா பாகியஸ்தானத்துக்கு சுக்கிரனின் பார்வை, நட்சத்திராதிபதி செவ்வாய் ஆட்சி, நட்சத்திராதிபதி சூரியன் ஆட்சி, இதெல்லாம் தனஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இது காலகட்டங்களில் கோச்சாரத்தில். ஸோ இது எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயத்தை விட்டு, ஒரு விஷயத்தை இழந்து,
ஒரு நல்ல செல்வ நிலைக்கு வந்து நிறைய கடன்களை தீர்த்து உங்களது பாக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கிறது. ஸோ இந்த டைம்ல போய் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாம டேட்டிங், சேட்டிங் இப்படிலாம் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த சிம்டம்ஸை பாசிட்டிவாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வெகு சீக்கிரத்தில் மீனராசிக்கு ராசியாதிபதி குரு ராசியில் வந்து ஆட்சி பெற்று ராசியை பார்க்க போகிறார். இன்னும் நிறைய பாசிட்டிவ் சிம்டம்ஸ், வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதை தவிர இந்த இடத்துல வந்து 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது பயணங்கள்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா இந்த இடத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு சுப கிரகத்தின் பார்வை அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொண்டு இதனை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சார் எல்லாமே நன்றாக இருந்தது, டக்குன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாக போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருட்சக யோகம் என்ற அமைப்பில் வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.